சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போரில் புதிய திருப்பம், பென்குரியன் விமான நிலையத்தில் ஏவுகணை மழை பொழிந்த ஹவுத்திகள், அமெரிக்காவின் இடத்தையே பேச்சுவார்த்தைகளின் போக்கை தீர்மானிக்கும் ஈரான் உறுதி, ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாவிட்டால் குண்டு வீசுவோம், ஈரானை மிரட்டும் ட்ரம்ப், ரஷ்ய பொருளாதாரம் மொத்தமாக முடக்கப்படும், கோபத்தில் கொந்தளித்த அமெரிக்க ஜனாதிபதி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்வதற்கான மத்தியஸ்தர்களின் முன்மொழிவை பாலஸ்தீன குழுவான ஹமாஸ் அமைப்பு அங்கீகரித்திருக்கிறது. இந்த முன்மொழிவு 2 நாட்களுக்கு முன்பு பெறப்பட்டு மார்ச் 29 அதாவது சனிக்கிழமை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இஸ்ரேல் ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் பணைய கைதிகளின் எண்ணிக்கையில் மாற்றங்கள் அடங்கும். போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் காசா மற்றும் ரஃபாவில் தரைவழி தாக்குதல் தொடங்கியிருக்கின்றன. இது போர் நிறுத்தத்தில் ஒரு தடையாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய மத்தியஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட காசாவில் போர் நிறுத்தத்திற்கான புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை அறிவித்தது. இதைத் தொடர்ந்து 3வது மத்தியஸ்தரான அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து ஒரு புதிய திட்டத்தை சமர்ப்பித்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் இந்த வார தொடக்கத்தில் காசா போர் நிறுத்தத்தை எகிப்து முன்மொழிந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஹமாஸின் காசா தலைவர் ஹலீல் அல் ஹையா சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களிலும் நாங்கள் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறோம். 2 நாட்களுக்கு முன்பு இடைத்தரகர்களிடமிருந்து ஒரு திட்டத்தை பெற்றிருக்கிறோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இஸ்ரேல் இதை சீர்குலைக்காது என்றும் இடைத்தரகர்களின் முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தாது என்றும் ஹமாஸ் நம்புகிறது என்று கூறியிருந்தார். ஆயுதமேந்திய எதிர்ப்பு குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை ஹமாஸ் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்தால் உறுதியாக பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு எச்சரித்திருக்கிறது. தன்னுடைய மக்களை அவமானப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது. காசா மக்களின் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியோ அல்லது நாடு கடத்தலோ பொறுத்துக் கொள்ளப்படாது. அதற்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு உறுதியளித்திருக்கிறது. ஹமாஸ் மற்ற பிரிவுகளுடன் இணைந்து சுயாதீன நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களின் பட்டியலை எகிப்துக்கு சமர்ப்பித்திருக்கிறது. காசா பகுதியை நிர்வகிக்க ஒரு குழுவை அமைப்பதற்கு இந்த பட்டியல் உதவும் என்று சொல்லப்படுகிறது. ஜபாலியா, பெய்ட்லாஹியா, நுசைராத், கான் யூனிஸ், காசா நகரம் மற்றும் டெய்ர் அல் பாலா முகாம் போன்ற பகுதிகளில் ஹமாஸுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்த நேரத்தில் ஹமாஸினுடைய இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஏமன் படைகள் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய பென்குரியன் விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் வெற்றிகரமாக தாக்கியிருப்பதாக ஏமன் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி அறிவித்திருக்கிறார். டெல்லவீவில் இருக்கின்ற இஸ்ரேலிய பென்குரியன் விமான நிலையத்தை ஏமன் ஆயுதப்படைகள் சோல்ஃபாகர் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியதாகவும் யாக்கியா சாரி தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதன் மூலம் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு ஏமன் ஆதரவளிப்பதை தடுக்க அமெரிக்காவால் முடியாது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் எங்கள் மத, தார்மீக மற்றும் மனித கடமைகளை நிறைவேற்றுவதை தடுக்கவில்லை. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் உதவியுடன் காசா பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் முற்றுகை நிறுத்தப்படும் வரை நாங்கள் இஸ்ரேலிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடருவோம் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். மறுபுறம் மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு எப்போதும் தயாராக இருப்பதாக ஈரான் அமெரிக்காவிடம் கூறியிருப்பதாக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். மேலும் பேச்சுவார்த்தைகளின் போக்கு அமெரிக்காவின் நடத்தையை பொறுத்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்லாமிய குடியரசு ஒருபோதுமே பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கவில்லை என்றும் மறுபக்கத்தின் உடைந்த வாக்குறுதிகள் மட்டுமே நம்பிக்கையை சேதப்படுத்தி இருக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை மீட்டெடுக்க முயன்றால் முதலில் கடந்த கால மீறல்களை சரி செய்வதன் மூலம் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் பெசஸ்கியான் வலியுறுத்தியிருக்கிறார். இரு தரப்பினருக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கான சாத்தியத்தை ட்ரம்புக்கு எழுதப்பட்ட பதில் கடிதம் நிராகரிக்கின்ற அதே வேளையில் மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கான கதவு திறந்தே இருக்கிறது என்றும் ஈரான் கூறுகிறது. அமெரிக்கர்களினுடைய நடத்தையை பொறுத்துத்தான் செயல்முறையின் தொடர்ச்சியை ஈரான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியும் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் பெசஸ்கியான் இஸ்ரேலிய ஆட்சியின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்து
தெரிவித்திருப்பதோடு போர் நிறுத்த அறிவிப்புகளுக்கு பிறகும் கூட பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்துவதை மனிதாபிமானமற்றது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இதையடுத்து ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட தவறினால் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களுக்கு உத்தரவிட நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறார். அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் குண்டுவீச்சு மற்றும் இரண்டாம் நிலை வரிகளை விதிக்க நேரிடும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பில் அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகள் பேசி வருவதாகவும் ஆனால் விரிவாக கூற விரும்பவில்லை என்றும் அவர் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு முன்வராவிட்டால் குண்டுவீச்சு உறுதி அப்படின்னு சொல்லியே ட்ரம்ப் கூறுகிறார். மேலும் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வராவிட்டால் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் செய்தது போல இரண்டாம் நிலை வரிகளையும் விதிப்பேன் அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட தோல்விக்காக ரஷ்யா புதிய சுற்று கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். உக்ரைன் போர் தொடர்பில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை கட்டுப்படுத்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை கட்டாயப்படுத்தி வருகின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீது தாம் கோபத்தில் இருப்பதாக டிரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு புதிய தலைமை தேவை என்று இந்த வாரம் வலியுறுத்திய ரஷ்ய அதிபர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நம்பகத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையை கேள்விக்குள்ளாக்கியதை அடுத்தே டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னர் ஜெலன்ஸ்கி மீது நம்பிக்கை இல்லாத டிரம்ப் போருக்கு காரணமே அவர்தான் என விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் தற்போது ரஷ்ய ஜனாதிபதியின் சமீபத்திய நகர்வுகளால் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கவே டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் ரஷ்ய பொருளாதாரம் மொத்தமாக முடக்கப்படும் சூழல் உருவாகும் என்றும் இதில் ரஷ்யாவிலிருந்து வருகின்ற எண்ணெய் மீது 25 முதல் 50% வரை வரி விதிக்கப்படும் எனவும் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் இனி அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடையே சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்ட ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை முன்னெடுக்கவே உக்ரைன் விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்த வழிகள் தேடுவதாகவும் பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பில் நடவடிக்கைகள் முன்னெடுப்பதாகவும் உக்ரைனின் அடுத்த கட்ட நகர்வுகள் இதுவென்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இப்போதைக்கு இந்த போரை மேலும் நீட்டிக்க ரஷ்யா சாக்குப்போக்குகளை தேடுகிறது என்றும் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். 2014 முதல் புடின் விளையாடிய அதே விளையாட்டையே தற்போதும் விளையாடுகிறார் என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்ற நேரம் இது அனைவருக்கும் ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமைதியை நாடுகின்ற நமது அனைத்து உலகளாவிய பங்காளிகளிடமிருந்தும் பொருத்தமான பதில் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையிலேயே தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா மீது கடும் கோபத்தில் இருப்பதாக பதிலளித்திருக்கிறார். ரஷ்யா தொடர்பில் பல நாடுகளுக்கும் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகின்ற எவரும் தங்கள் தயாரிப்புகளை, அதாவது எண்ணெயை மட்டுமல்ல எந்த ஒரு பொருளையுமே அமெரிக்காவிற்கு விற்க முடியாது என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகவில்லை என்றால் மொத்த பொருளாதாரமும் முடக்கப்படும் நெருக்கடி உருவாகும் என்றே டிரம்ப் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.